ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாவல்ட்டி சேனலில் பாபா வங்காவை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பாபா வங்கா அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு, அவங்களுக்கு எப்போ கண் பார்வை போச்சு, அவங்க என்னென்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க ப்ரெடிக்ட் பண்ணினது எல்லாமே உண்மையாக நடந்திருக்கா இல்லையா, இன்னும் என்னென்ன நடக்கும், இவங்களுக்கு எப்படி இது எல்லாமே முன்கூட்டியே தெரிஞ்சுது, கண் இருக்கும்போதே நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, இவங்களுக்கு கண் பார்வையும் இல்லாமல் எப்படி இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நீங்கள் கிளியர் கட்டாக பார்க்கலாம். பாபா அவங்க கணிச்ச கணிப்பு ரொம்ப துல்லியமாக இருக்குது. இவங்க கணிச்சதை நம்ம ஏனோ தானோன்னு விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா 85% இவங்க சொன்னது எல்லாமே நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இவங்க 5079 வரைக்கும் என்ன நடக்குன்றது ஒவ்வொரு வருஷமும் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே எழுதலை. ஸோ 5079ஓட வருஷம் எண்ட் ஆகிடுமோ அப்படின்னு நினைக்க தோணுது இவங்க எழுதுறத வச்சு பார்த்தா. பாபா வங்கா கணிச்சிருந்தாங்க 2023 சூரிய புயல் வரும்ன்ட்டு. அதே மாதிரி சூரிய புயல்னால பூமியில் நிறைய பிரச்சனை நடக்கும்னு சயின்டிஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. எக்கச்சக்கமாக கணிச்சிருக்காங்க. நான் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லணுன்னா ஒரு நாள் பத்தாது, அவ்வளோ கணிச்சிருக்காங்க. நான் மெயினாக இருக்கிறது மட்டும்தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பாபா வங்கா கணிச்ச மாதிரியே 2024 ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம். சூரியனோட தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. மழை பெஞ்சிட்ருக்குன்னு தான் பேர், ஆனால் நிறையா பக்கம் சூரியனோட தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ராஜஸ்தான்லாம் பார்த்திங்கன்னா 120 டிகிரிக்கு மேலே சூரியன் பயங்கரமாக தாக்கிட்டுருக்கு. நம்ம தமிழ்நாடு கேரளாவில் தான் இப்போ கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சிட்ருக்கு. தமிழ்நாட்டிலேயே எல்லா இடத்துலையுமே மழை இல்லை, நிறைய இடத்துல வெயிலோட தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பாபா வாங்கா இதை மட்டும் கணிக்கல, இன்னும் என்ன மெயினாக கணிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் இந்த பூமிக்கு வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஏலியன்ஸ் பூமியில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இந்த குழந்தையோட அப்பியரன்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியும் லெபார்ட்ரி மூலமாக அப்படின்னும் பாபா வாங்கா கணிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த ஏலியன்ஸு படையெடுத்து வர்றதுனால பல லட்சம் பேர் இறக்குறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு அவங்க கணிச்சிருக்காங்க. வெட்டுக்கிளி அட்டாக் பண்ணும், செர்னோபில் டிசாஸ்டர் வரும், வேர்ல்டு வைடாக இருக்கிற எல்லா மக்களுமே ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்கு க்யூர் பண்ண முடியாத அளவு என்னென்ன நம்ம டிசீஸ் இருக்கோ அந்த டிசீஸ்க்கு எல்லாத்துக்குமே மெடிசன் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு பாபா அவங்க கணிச்சிருக்காங்க. குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் பெரிய அளவுக்கு கண்டுபிடிப்பு ஒன்று ஒக்கர் ஆகும். அதே மாதிரி ஜப்பானோட எக்கானமி கண்டினியூஸாக 2 இயர்ஸ்க்கு ஷ்ரிங்க் ஆகிட்டே இருக்கும். யூரோப்பில் இன்க்ரீஸ் ஆகிட்டு வர்ற டெரரிஸ்ட் அட்டாக் வார்ன் பண்ணியிருக்காங்க. பயாலஜிக்கல் வெப்பன் டெஸ்ட் இல்லைனா பயாலஜிக்கல் அட்டாக் நடக்கும், நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்ய அதிபரை அங்கே இருக்கிற ஒருத்தர் கொலை பண்ண முயற்சி பண்ணுவாங்கன்னு பாபா வாங்கா கணிச்சிருக்காங்க. 5079 வேர்ல்டு எண்ட் ஆகும். ஏன்னா பாபா வாங்கா அதோட ப்ரெடிக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட வேர்ல்டு அழிஞ்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளிப்பட்டிருக்கோம். இன்க்யூரபிள் டிசீஸாக இருக்கிற கேன்சர், அல்சீமர் டிசீஸ், அதே மாதிரி டிஎன்ஏ பேஸ்டு லங் கேன்சர் எல்லாத்துக்குமே வேக்சின் கண்டுபிடிச்சிடுவாங்க. பாபா வாங்கா கணிச்ச மாதிரி ஏலியன்ஸ் நம்ம பூமியில் மறைஞ்சிருக்காங்கன்னு நாசா சயின்டிஸ்ட்டு சொல்லி எல்லாத்துக்குமே ஷாக்கு கொடுத்துருக்காங்க. பூமிக்கு வெளியில் இருக்கிறனால ஏலியன்ஸ்க்கு உயிர் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம், இல்லை மனுஷங்கள மாதிரியே ஏலியன்ஸ் இருக்கிறாங்களா, இந்த மாதிரி பல யூகம் சயின்டிஸ்ட்டுக்கிட்ட இருக்குது. ஆனால் இதுவரை எந்த விஷுவல் எவிடன்ஸுமே அவங்களுக்கு கிடைக்கல. மனுஷங்களை பார்க்குறதுக்காக வேண்டி ஏலியன்ஸ் வர்றாங்களா, இல்லவே ஏலியன்ஸ் வேர்ல்டில் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு ஒன்றுமே தெரியல, ஒரே மர்மமாக இருக்குதுன்னு சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. நாசா ரிசர்ச் சென்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏலியன்ஸ் எங்கே இருக்காங்கன்னு கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. ஏலியன்ஸ் எல்லாமே பாட்டம் ஆஃப் த ஓஷியனில் தான் வளர்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏலியன்ஸ் இந்த பூமியில் ஒளிஞ்சு இருக்கிறதுக்கு பர்ஃபெக்ட் பிளேஸ் ஓஷியன் தான். நாங்கள் இன்னும் எதுவுமே கண்டுபிடிக்கல. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாச்சு, இந்த ஒரு வீடியோ வைரலாச்சு. மெக்சிகோ பார்லிமெண்ட்டில் சயின்டிஸ்ட் 2 ஏலியன்ஸோட பாடியை கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஏலியன்ஸு பீரூவில் இருக்கிற காசா கோவிலில் இருந்து தான் இந்த ஏலியன்ஸ் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஏலியன்ஸோட பாடி 1000 ஆஃப் இயர்ஸ் ரொம்ப பழைய பாடியாமாது. சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த 2 பாடியை பார்த்தா பூமியில் நம்மளாம் வாழ்கிற மாதிரி, அதாவது மனுஷங்க வாழ்கிற மாதிரி வாழ வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. யூபிஓ எடப்பாட்டில் இருந்ததுனால தான் ரெக்கவர் பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னு சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ பாபா வாங்கா ப்ரெடிக்ட் பண்ணது எல்லாமே நடந்துகிட்ருக்கு, நமக்கு தெரியாமல் என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு. 5079 வரை தான் பாபா வாங்கா என்ன நடக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த இயர் வரை இவங்க சொன்னது எல்லாமே நடந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நாவல்ட்டி சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல்லுக்கு ஆல் கொடுங்க. பாபா வாங்கா அக்டோபர் 1911 தான் பல்கேரியனோட ஒரு மவுண்டெயினில் தான் இவங்க பிறந்திருக்காங்க. பாபா வங்கா இல்லைன்னா இவங்கள கிராண்ட்மா வங்கா தான் கூப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க.
அவங்கள மிஸ்டிக் ஹெர்பலிஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னா மர்மவாதி இல்லைன்னா மூலிகை மருத்துவர்னு அர்த்தம். உடம்பு முடியாமல் வர்ற குழந்தைய இவங்க காப்பாற்றுவாங்கன்னு மக்கள் எல்லாமே நினச்சிட்டு வர்றாங்க. இவங்களுக்கு பாபா வங்கான்னு பேர் எதுவுமே சொல்லலை. அவங்க அப்பா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்லேயே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இறந்துட்டாங்க. பாபா வங்கா வளர்ந்தது எல்லாமே பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தான் இவங்க வளர்ந்துருக்காங்க. அப்போ பாபா வங்கா சின்ன பொண்ணு. விளையாடும் போதே ஒரு ஹீலராக இருக்கிற மாதிரி தான் விளையாண்டுட்டு வருவாங்களாம். அவங்க இருந்த டவுனில் அவங்க அப்பா அம்மா ஆல்ரெடி வாங்கின ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு. ரொம்ப வறுமையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. 1923 ஒரு சூறாவளி காற்று அடித்து பாபா வங்காவை தூக்கி பக்கத்தில் இருக்கிற ஒரு வயலில் வீசிடுச்சு. அப்போ தான் அவங்களோட பார்வையும் போயிருக்குது. அந்த தூசினால் பாபா வங்கா குருடாயிட்டாங்க. ஒரு ஆப்ரேஷன் பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சம் பார்வை வந்துச்சு. ஆனால் படிப்படியாக ரொம்ப மோசமாயிடுச்சு. 3 வருஷமாக இவங்க செர்பியாவில் போய் பிரெய்லி லேர்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ வர கண் தெரியாதவங்க எல்லாருமே பிரெய்லி தான் லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. 1939க்கு அப்புறம் பாபா வங்கா பிரெய்லி எல்லாமே படிச்சுட்டு பார்வையாளராக நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. ஜெர்மனி ஆர்ம்டு ஃபோர்ஸ் வச்சு அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்கள கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பாபா வங்கா பல்கேரியன் சோல்ஜர் 10th May 1942 மேரேஜ் பண்ணிட்டாங்க. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. பாபா வங்கா நிறைய ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்குது. லிஸ்ட்டு பட் எக்கச்சக்கமாக இருக்குது. எலெக்ஷன் ஆஃப் பிரசிடெண்ட் ஒபாமா, 2004 சுனாமி வரும்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கன் பிரதர்ஸோட ஸ்டீல் பெட்டை அட்டாக் பண்ணி இறந்துடுவாங்க. அங்கே அப்பாவிகளோட பிளட் வலியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. பாபா வங்கா பல்கன் நொஸ்டாடமஸ்னு ரெஃபர் பண்ணுறாங்க. 1996 பாபா வங்கா இறந்துட்டாங்க. அப்போ அவங்களோட வயசு 85. பாபா வங்கா வீடை மியூசியமாக சேஞ்ச் ஆயிருச்சு. ஆல் ஓவர் வேர்ல்டில் எக்ஸ்ட்ரீம் வெதரை பற்றி அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இறக்குறதுக்கு முன்னாடியே எல்லாமே கிளியர் கட்டாக எழுதி வச்சுருக்காங்க. எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, எப்படி இவங்க இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி எழுதியிருக்காங்க நினச்சாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இறக்குறதுக்கு முன்னாடி இவங்க நிறைய விஷயம் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் கொஞ்சம் கணிப்புகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பாபா வங்கா ப்ரெடிக்ட் பண்ணது தான் யூஎஸ்ல நடந்த டெரரிஸ்ட் அட்டாக். 11th September 2021 தான் வேர்ல்டு ட்ரேட் சென்டரில் இந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு. அதே மாதிரி பிரின்சஸ் டயானா டெத்தும் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. 2024 பேராபத்து நடக்கும்னு பாபா வங்கா கணிச்சிருக்காங்க. கணிச்ச மாதிரி நடந்துட்டு இருக்கு. இந்த இயரில் 4 மாதம் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதுக்குள்ள வேர்ல்டு வைடாக டிஃப்ரெண்ட் டைப்பில் டிஸ்கம்ஃபர்ட் நடந்துட்டு இருக்கு. 2024 அதாவது இந்த வருஷம் என்னென்ன நடக்கும்னு பாபா வங்கா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. நேச்சுரல் டிசாஸ்டர், எக்ஸ்ட்ரீம் வெதர் ஒக்கர் ஆகும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. சொன்ன மாதிரி இப்போ ஹீட் வேவ்ஸ் 67% இன்க்ரீஸ் ஆகி ரொம்ப குளோபலாக இன்க்ரீஸ் ஆகிருந்தது. வெயில் மட்டும் இன்க்ரீஸ் ஆகலை. அது இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா மழை டைமுக்கு பெய்கிற மழையெல்லாம் பெய்யாமல் இப்போ புயல் அடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாகவே நேச்சுரல் டிசாஸ்டர் ஃபார்ம் ஆகிருக்குன்னு தான் நான் சொல்லணும். பாபா வங்கா 1996 இறந்துட்டாங்க. அப்போ தான் இன்டர்நெட்டோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஆனால் பாபா வங்கா இன்டர்நெட்டை பற்றியும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. சைபர் அட்டாக் அதிகமாக ஆகும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட மட்டும் அவங்க ஸ்டாப் பண்ணல. அட்டாக் ஆன் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுவும் இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டியே ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளோபல் எக்கனாமிக் பவர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி உலக நாடுகளுக்கு இடையில் பொலிட்டிக்கல் டென்ஷன், கடன் எல்லாமே அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 2024 ஹியூஜ் எக்கனாமிக் டிசாஸ்டர் பேரழிவு வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. பாபா வங்கா ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் தாறுமாறாக ஏறி இருக்குது. இனி போக போக 1 lakh கிராஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஈரான் பிரசிடெண்ட் இறந்தனாலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கனாமிக்காக ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு தெரியல. 2024 எப்படி போய் முடியும், இல்லை 2004 சுனாமி வந்த மாதிரியே 2024 பெரிய ஆபத்து என்ன வரப்போகுதுன்னு தெரியாமல் இருக்கும். பாபா வங்கா ப்ரெடிக்ட் பண்ணது ஒன்று நடந்துட்டு இருக்கும்போது இந்த வருஷமும் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் மட்டும் இல்லை, எல்லா இயருமே இவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்கும்னு ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போடு நம்ம பார்த்துட்ருக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம தள்ளியிருக்கோம். இந்த ஹீட் வேவ்ஸ் ரிப்போர்ட்டை சயின்ஸ் அட்வான்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் ஆனதை விட ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஹீட் வேவ்ஸ். டெம்பரேச்சரும் பீக்கில் இருக்குது. ஒரு ஸ்டடியில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1979 1983 வரை ஹீட் வேவ்ஸ் அதோட ஆவரேஜ் டூரேஷன் 8 நாள் இருந்திருக்கு. ஆனால் 2016 2020 வரை ஹீட் வேவோட டூரேஷன் 12 நாளாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2024 இந்த ஹீட் வேவ்ஸ்
ரெக்கார்டை பிரேக் பண்ணிடும்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இப்படியே போச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தான் நம்ம நிலமை. அலையன்ஸ் லைஃப்லேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி அமெரிக்காவில் 100,000 அமெரிக்கன்ஸ் எல்லாமே இப்போ இன்ஃப்ளேஷன் பிடியில் இருக்காங்க. வேர்ல்டு வைடாக சிவியராக வந்து எக்கனாமிக் க்ரைசிஸை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜப்பான், அமெரிக்கா இந்த மாதிரி பல உலக நாடுகள் வந்து ரொம்ப எக்கனாமிக் க்ரைசிஸில் இருக்காங்க. பாபா வங்கா ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. பயாலஜிக்கல் வெப்பனால் வேர்ல்டுலேயே இருக்கிற மேஜராக இருக்கிற கண்ட்ரீஸ் வந்து பயாலஜிக்கல் வெப்பனை வந்து யூஸ் பண்ணும். அதுவும் இல்லாமல் யூரோப்பில் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், ஹமாஸ் அட்டாக் இப்போது ரொம்ப பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. இது எல்லாமே பாபா வாங்கா தான் ப்ரெடிக்ட் பண்ணது. ஒரு பிளைண்ட் பர்சன் தான் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணது எல்லாமே இப்போ உண்மையாயிட்டிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன ஆகுன்றத வந்து அவங்க கிளியர் கட்டாக ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையாக நடக்குமா நடக்காதான்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்பலை. ஆனால் இப்போது நடந்துகிட்ருக்கிறத பார்த்தா இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக நடந்துகிட்டே இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவங்க ப்ரெடிக்ட் பண்ணதை நம்ம நம்பலாமா நம்பக்கூடாதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு இந்த வீடியோவில் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.